ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னித்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற காம்போஸ்ட் ப்ளஸ் இந்த கொக்கோ பீட் இருக்கிற கலவையை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மிளகா செடிகள்லாம் நட போகிறோம். ஸோ இது எப்படின்னாக்கா, கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட் வால் வச்சு நம்ம வந்து கீழே இதில் வந்து தண்ணி ஆல்வேஸ் ஒரு லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு கீழே வந்து நம்ம ஓட்டை போட்டிருக்கோம். அது வழியாக வந்து ஒரு கப்பும் வச்சுருக்கோம். தண்ணி வந்து மேலே விக்கார மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ இப்போ இதை நடலாம். நட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சில மிளகா செடிலாம் வச்சுருக்கோம். இது வந்து இந்த காட்டன் பால்ஸில் தான் வச்சு ஜெர்மினேட் பண்ணியிருக்கோம். இப்போ சிலலாம் பார்த்திங்கனாக்க இதெல்லாம் லீவ்ஸ் வரப்போகுது. இந்த ஜன்னல் ஓரமாக வச்சுருக்கேன், ஸோ தட் கொஞ்சம் லைட் இதில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த 2 டப்பாவில் பார்த்திங்கனாக்க நம்ம வந்து ஒரு விதமான பீர்க்கங்காய் தான் வச்சுருக்கோம். ஒன்று வந்து இதில் வரவே இல்லை, ஒன்று வந்து வந்திருக்கு. இதுவுமே வந்து நம்ம அந்த டப்பாவில் தான் ஜெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட எப்படி ஜெர்மினேஷன் ப்ராசஸ் அதையும் நான் வந்து காட்டுறேன். ஒன்று வந்து வெளில வந்துடுச்சு. இப்போ இதில் இலைகள் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு 2 லீவ்ஸ், அதாவது 2 இலைகள் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம ஒரு மாடியில் தோட்டம் ரெடி பண்ணியிருக்கோம், அதில் வந்து நடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில மிளகா செடியெலாம் வந்து ஜெர்மினேட் பண்ணியிருக்கோம். இந்த காட்டன் பால்ஸ் வச்சு தான் ஜெர்மினேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற காஞ்ச மிளகாலேருந்து விதை எடுத்து அதுலேருந்து தான் வந்து ஜெர்மினேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்க முதல் செட் ஆஃப் லீவ்ஸ் வந்தோடனே இதை வந்து நம்ம மாடியில் இருக்கிற நம்மளோட தோட்டத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2 டப்பா இருக்குது. இதில் வந்து ஒரு விதமான பீர்க்கங்காய் இது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன். இதோட விதையும் காட்டுறேன். இது வந்து நம்ம பாக்ஸில் தான் ஜெர்மினேட் பண்ணி நம்ம ஜெர்மினேஷன் பாக்ஸில் அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து இதில் நட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜன்னலோட ஓரத்தில் தான் வச்சுருக்கேன். வெளியில் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது. சீட்ஸ்லாம் வந்து ஜெர்மினேட் ஆனதே வந்து கருகி போகுது. அதனால் வந்து இதை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து கீழே ஃபுல்லாக காஞ்சி போச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதில் வந்து தண்ணி ஊற்றணும். எவ்ரிடே வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். கவரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு. இதில் பார்த்திங்கன்னா 4 விதமான வெள்ளரிக்காய் விதைகள்லாம் இருக்குது. இது ஒன்று பார்த்திங்கன்னா நார்மலான வெள்ளரிக்காய், இதில் வாட்டர் மெலனும் இருக்குது. வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை, இது வந்து இந்த சின்ன வெள்ளரிக்காய், அந்த லென்த்தாக வருமே அது. அப்புறம் இது வந்து ஒரு ரவுண்டாக இருக்கிற வெள்ளரிக்காய். ஸோ இதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த விதைகளெல்லாம் வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு வந்து கொஞ்சம் வெயிலில் வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதனால் இப்போ நான் வெயிலில் வச்சுருக்கேன் இந்த ஜன்னல் ஓரமாக. இது எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து இது ஜெர்மினேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் போல் இந்த வெள்ளரிக்காய் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஜன்னல் கிட்டே வச்சுருக்கேன். டைரக்ட் சன்லைட்டில் வைக்கல, இங்கே சன்லைட் படுற மாதிரி வச்சுருக்கேன் ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு. அப்புறம் இதை வந்து எப்படி ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு நம்ம பாக்ஸில் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த விதையெல்லாம் இப்போ நம்ம வந்து 6 to 8 ஹவர்ஸ் வந்து இது கொஞ்சம் சன்லைட்டில் காய வச்சதை, அதாவது இந்த ஜன்னல் ஓரமாக வச்சு காய வச்சதை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், ஒரு கப்பில் போட்டு. இது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இந்த கப்பில் இருக்கட்டும். இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இதோட இந்த அவுட்டர் ஷெல் இருக்குது பார்த்திங்களா, இதோட வெளில இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக சாஃப்ட் ஆகும். இன்னும் தண்ணியும் உள்ளே போகும். பூந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இது 2 to 3 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸில் போட்டு இதை ஜெர்மினேட் பண்ணலாம். இந்த மெத்தடில் ஏன் ஜெர்மினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து வீட்டிலே பண்ணுற காம்போஸ்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே, செடிகளுக்கு ஆகட்டும் இல்லைனா ஜெர்மினேஷன் பண்ணுறதுக்கு ஆகட்டும். இப்போ அதில் என்ன ஆகுதுனாக்க,
அதுலேயும் சில விதைகள்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து முளைச்சி வந்துடும். அப்போ எந்த விதை எதுன்னு தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னாக்கா, இதில் முக்கால்வாசி சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஜெர்மினேட் பண்ணும்போது நமக்கு தெரியும். அப்புறம் ஜெர்மினேட் ஆனதை நம்ம கொண்டு போய் நடலாம். ஸோ இது ஈஸியராக இருக்கும் இந்த ஸ்டெப்பு. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். டைரெக்டாக வந்து மண்ணில் நடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த சீடெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ட்ரீட்டட் சீடு. அதாவது வந்து என்ன சொல்கிறது, இது இயற்கையான விதை கிடையாது. இந்த விதை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். கோட்டிங்னால் என்னென்னா, ஒன்று வந்து இது ஹைப்ரிட்டாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டாவது என்னன்னாக்கா அந்த பூச்சி தாக்குதல் அதெல்லாம் சமாளிக்கிற விதமாக இதை வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணியும் இருக்கலாம் அவங்க. ஸோ பார்ப்போம். இது வந்து இந்த கோட்டிங் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம். நான் இது ஃபஸ்ட் டைம் தான் ஜெர்மினேட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த இந்த கேப்சிகம் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடியில் சிங்க் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுருக்கோம். இந்த டப்பாவில் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம வந்து ஒரு கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த விதையெல்லாம் நம்ம வந்து வடிகட்டிட்டு இதில் போட்டுட்டு இதை மூடி வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா பரப்பி நம்ம வந்து இந்த டப்பாவில் போட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி இதுக்கு ஒரு மூடி இருக்குது. இந்த போட்டு நல்லா இதை ஏர் டைட்டாக மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு எத்தனை நாளில் ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாலாமும் பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்லா நீட்டாக போயிட்டே இருக்குது. இன்னும் இதில் வந்து இலை வரல. பார்ப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா இதை வந்து நட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து மாடியில் வளரட்டும். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப அதிக வெயிலாக இருந்துச்சுன்னா நம்ம நட முடியாது. எப்பயுமே யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா, ஈவினிங் டைமில் இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா ஒரு நைட் இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கிளைமேட்டுக்கெலாம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஓகே ஆகிடும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளோட காம்போஸ்ட் இந்த கொக்கோ பிட் கலவையை வந்து ஃபில் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம மிளகா செடி நட போகிறோம். ஸோ இந்த மிளகா செடி மற்ற இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஜெர்மினேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இதுலேருந்து 2 மிளகா செடி சொன்ன மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் இதில் பார்த்திங்கன்னா ட்ரூ லீவ்ஸ் வரல. பட் இருந்தாலும் நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வெதரும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து மொட்டை மாடிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த தொட்டிலெல்லாம் வந்து நம்ம காம்போஸ்ட் ஃபில் பண்ணி வந்து நல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம். இது பார்த்திங்கன்னா இப்போது வந்து கீழே வரைக்கும் செட்டில் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இதில் நம்ம செடி நட்டுட்டு இதை வந்து செடி கொஞ்சம் பெருசாக வளர நம்ம வந்து டாப் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காட்டன் பட்ஸோடையே சேர்த்து தான் நட்டிருக்கேன். ரொம்ப சின்ன டைனியாக இருக்குது. இன்னும் ஒரு நாட்களில் இது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.